திருவள்ளுவர் தீவினை எச்சம் என்னும் ஒரு அதிகாரத்திலே ஒரு குறளை சொல்லியுள்ளார். அந்த செயலாவது தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்பதாகும். அதாவது தீய செயல்கள் எப்போதும் நன்மையை தராது, தீய செயல்கள் தீமையை மட்டுமே தரும் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த தலைப்பே ஒரு சிறந்த தலைப்பு. தீவினை அச்சம், தீய செயல்களுக்கு அச்சப்பட வேண்டும் என்பது முதன்மையான கருத்தாகும். தீய செயல்கள் என்பது யாது? கொலை, களவு, மது, மாது போன்றவை மட்டுமல்லாமல் மனித வாழ்வுக்கு தீங்கிழைக்கும் அனைத்துமே தீய செயல்கள் எனப்படும். இதையே அவர் தீயை விட அஞ்ச வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், தீ என்பது மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒரு ஆற்றலாகும். அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அது பல்வேறு நன்மைகளை பயப்பது மட்டுமல்லாமல் சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டால் தவறாகி விடுகிறது. எனவே தீ என்பது தீமையை காட்டிலும் ஒரு நல்ல பொருளாக மானிடத்தால் கருதப்படுகிறது. எனவே தீயை காட்டிலும் தீமைக்கு நாம் அஞ்ச வேண்டும். அப்படி நாம் அஞ்சினால் நம் சமுதாயத்தை தீமையிலிருந்து விலக்கி காக்கலாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.